வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். சார் வணக்கம். சரியா இன்றையிலிருந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பு அன்றைக்கு இருந்த மன்மோகன் சிங் தலைமையிலான அந்த ஆட்சி மாற்றத்தை நிகழ்த்துவதற்கு பாஜகவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ட்ரம்ப் கார்டாக இருந்தது 2G வழக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக அந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு ஒன்று போட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்றைக்கு காங்கிரஸ் என்ன தப்பு செஞ்சுச்சுன்னா, ஏல முறையில் விடாமல் ஒப்பந்த அடிப்படையில் வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதான் பாஜக அன்றைக்கி வச்சிருந்த குற்றச்சாட்டு. இன்றைக்கி அதே மாதிரியான மனுவை நிர்வாக ரீதியாக நாங்களே ஒதுக்கிக்கிறோம், ஏல முறையில் விட வேண்டாம் அப்படின்ற மனுவை அன்றைக்கி காங்கிரஸ் என்ன தப்பு செஞ்சுச்சோ அதையே தாங்கள் மனுவாக போட்டிருக்காங்க. அதை சுப்ரீம் கோர்ட் நிராகரிப்பு செஞ்சுருக்கு. எப்படி பார்க்குறீங்க? என்ன நடந்தது நம்ம சொல்லிடலாம். ஒரு சின்ன பேக்ரவுண்டு. 2012 பிப்ரவரி மாதம் ஸ்பெக்ட்ரம் அலோகேஷன் வழக்கில் உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு என்னன்னா, 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் ஜிஎஸ் சிங்வி, ஜஸ்டிஸ் முகோபாத்யாயா, இவங்க 2 பேரோட ஜஸ்டிஸ் அசோக் கங்குலி, இவங்க 2 பேரோட தீர்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்பெக்ட்ரம்ன்றது காற்றில் இருக்கக்கூடிய அந்த அலைகள் உங்களுக்கு அந்த இதை ஸ்பெக்ட்ரத்தை நீங்கள் ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஏலம்தான் விடணும். பொது ஏலத்தில் விட்டு யார் ஹையஸ்ட் பிட்டரோ அவனுக்கு தான் கொடுக்கணும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் மாறுமா, அதாவது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ், முதலில் ஒருவர்களுக்கே முன்னுரிமைன்ற முறையில் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஏன்னா இந்த 2G வழக்கு எதில் ஆராசா 2008 முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமைன்னு கொடுத்ததால தான் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்தது. 2G ஸ்பெக்ட்ரம் அந்த கேஸே அதில் தான் வந்தது. உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போன பிறகு ஆராசா கைது செய்யப்பட்டார், கனிமொழி கைது செய்யப்பட்டார், ஆட்சி மாற்றமே நிகழ்ந்தது 14. 2010 இவங்க எல்லாம் கைது செய்யப்பட்டாங்க. 2012 அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் என்ன பண்ணாங்கன்னா 122 லைசன்சஸ் ஸ்பெக்ட்ரம் 122 லைசன்சஸ் கொடுத்தது ஆராசா பீரியடில் 2Gயில் கொடுத்ததை மொத்தமாக ரத்து பண்ணாங்க. அது மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடியை அந்த காலத்தில் உருவாக்குச்சு 12 வருஷத்துக்கு முன்னால். இன்னொரு விஷயம் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, இனிமேல் ஸ்பெக்ட்ரம்ன்றதை ஆக்ஷன் மூலமாக தான், ஏலத்தில் தான் விடணும், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வீஸ்லேயோ அல்லது வேறு விதத்துலையோ விடக்கூடாதுன்னு தெளிவாக ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. இது 2012 பிப்ரவரியில். இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை பண்ண சொல்லி மன்மோகன் சிங் கவர்மெண்ட்டு 2012 மே மாதம் ஒரு மறு ஆய்வு மனு ரெவியூ பெட்டிஷன் போடுறாங்க. ஆனால் போட்டு கொஞ்ச நாளே அதை வாபஸ் வாங்கிடுறாங்க. இதுதான் பேக்ரவுண்ட். இந்த சூழ்நிலையில் மோடி கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே பேசிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறாங்க. வழக்கமாக இந்த மாதிரி ஒரு கேஸை நீ அதில் அது உனக்கு தீர்ப்பு பிடிக்கலன்னா நீ ரெவ்யூ பெட்டிஷன் தான் போட முடியும். தீர்ப்பு வந்த பிறகு ரெவ்யூ பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆச்சுன்னா க்யூரேட்டிவ் பெட்டிஷன். ஸோ தீர்ப்பு வந்த பிறகு இருக்கிறது ரெவ்யூ பெட்டிஷன் தான். இவன் ரெவ்யூ பெட்டிஷனாக இன்றைக்கி போடலை. இவன் என்ன பண்ணுறான், கிளாரிஃபிகேஷன் ஒரு பெட்டிஷன் போடுறான். அதாவது தெளிவுபடுத்த வேண்டும்னு ஒரு மனுவை தாக்கல் பண்ணுறான். ரெவ்யூன்ற வார்த்தையை சொல்லாமல். இதுவே திருட்டு வேலை, எல்லாமே திருட்டு வேலை தானே, எல்லாம் மோசடி தானே மோடி கவர்மெண்ட்டில். அது இன்னொரு மோசடி. இது நல்லா கவனிங்க. இது நீதிபதி முன்னால் விசாரணைக்கு வரலை. ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட பெட்டிஷன் போகுது. எல்லா பெட்டிஷனுமே ரெஜிஸ்ட்ரார் படித்து பார்ப்பார். படிச்சுட்டு தான் ஒரு நிறைய 3-4 ரெஜிஸ்ட்ரார் இருப்பாங்க. அவங்க அதில் சில வழக்குகளில், அதாவது அவதூறாக இருக்கக்கூடிய வழக்குகள், சில கிளாரிட்டி, சில கைட்லைன்ஸ் க்ரைட்டீரியா இருக்குது. அதன்படி சில வழக்குகளை அவங்க சில மனுக்களை விசாரணைக்கே ஏற்றுக்க மாட்டாங்க. நல்லா கவனிக்கணும். எந்த நீதிபதி முன்னாலும் இந்த விசாரணைக்கு வரல. ஃபைலிங் ஆஃப் பெட்டிஷன் ஸ்டேஜில், பெட்டிஷன் ஃபைல் பண்ணுற ஸ்டேஜில் ரெஜிஸ்ட்ரார் கிட்ட வருது. ரெஜிஸ்ட்ரார் என்ன சொல்கிறாரு, இது ரெவ்யூ பெட்டிஷன், ஆக்சுவலாக நீ கிளாரிஃபிகேஷன்னு முகமூடி போட்டுக்கிட்டு வந்திருக்க, இந்த கிஸ் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் யூ ஆர் ஃபைலிங் எ ரெவ்யூ பெட்டிஷன், இது மோசடி, இதை விசாரணைக்கு ஏற்றுக்க முடியாது. ஏன்னா 12 வருஷம் ஆகிப்போச்சு. 12 வருஷம் பொறுத்து ஒரு ரெவ்யூ பெட்டிஷன் போட முடியுமான்றதே சந்தேகத்துக்குரிய விஷயம். ரெண்டாவது, நீ ரெவ்யூ பெட்டிஷன் போடாமல் கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷன் போடுற. தெளிவாக அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்குது, எல்லா விதமான காற்று அலைகளையும் ஆக்ஷனில் தான் வெளியிடணும். இவன் என்ன கேட்குறான், டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட சில ஆக்ஷன் ப்ளஸ் இன்னொரு டிபார்ட்மெண்ட், மெயின் டிஃபென்ஸ், இது ரெண்டையும் அவசர தேவை கருதி ஆக்ஷன் இல்லாமல், ஏலம் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன். அட்மினிஸ்ட்ரேட்டிவ்னா என்ன, அதான் நீங்கள் தூக்கி கொடுப்ப, இல்லை ஏர்டெல் கொடுக்க போகிற, அம்பானி கொடுக்க போகிற, எதிர்கட்சியில் தான் சொல்கிறாங்க ஏர்டெலுக்கு கொடுக்க போகிறேன்றாங்க. நீ அந்த ரூபத்தில் எடுத்துகிட்டு வர பெட்டிஷன் எடுத்துட முடியாது, பெட்டிஷன் அட்மிட் பண்ண முடியாது, தூக்கின்னு போட்டாங்க. இப்போ இவனுக்கு கவர்மெண்ட்டுக்கு என்ன அடுத்த ஆப்ஷன் இருக்குன்னா, இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரார் ஏதாவது பெட்டிஷனை ரிஜெக்ட் பண்ணிட்டாருன்னா 15 டேஸ் பொறுத்து டைரெக்டாக அப்பீலே பண்ணலாம், மென்ஷன் பண்ணலாம் ஜட்ஜுக்கிட்ட.
அந்த மாதிரி கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, பொலிட்டிக்கலாக ரொம்ப முக்கியமானது. நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கவர்மெண்ட்டே போச்சு. 2G வழக்கு 2008 ஆரம்பித்து 10-11 பீக்குக்கு போய் ராசா கனிமொழி கைது, இந்தியாவே பற்றி நெறிஞ்ச மாதிரி பேசினானுங்க. 1,76,000 கோடி இழப்புன்னு அன்றைய சிஏஜி வினோத் ராய் பேசினார். கடைசியில் சிபிஐ சார்ஜ் ஷீட்டில் 35,000 கோடினாரு. கோர்ட்டில் எதுவுமே நிரூபிக்கல. அதுக்கு பிறகு பல ஆண்டுகள் கழித்து வினோத் ராய் சொன்னார், அது சும்மா உத்தேச இழப்பு தான், எனக்கு ஒன்றும் அது தெளிவாலாம் அதை பற்றி தெரியாதுன்னு தன் தவறை அவரே ஒப்புக்கொண்டார். இன்னைக்கு அந்த வழக்கில் எந்த வழக்கை வச்சு நீ ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினியோ, திமுக ஊழல் கட்சி, ஆர்எஸ்ஆ ஊழல் பெருச்சாளின்னு முத்திரை குத்தினியோ, இன்னைக்கு அதே கேடுகட்ட காரியத்தை பண்ணுறதுக்கு நீ வந்து நிற்கிற இன்னைக்கு அந்த தீர்ப்புக்கு பிறகு. அதுலேயும் உங்ககிட்ட ஒரு நேர்மை இல்லை. நீ ரெவ்யூ பெட்டிஷன் ஃபைல் பண்ணல, நீ கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷனாக ரெவ்யூ பெட்டிஷனாக கொண்டு வர, கோர்ட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுச்சு. அவ்வளோதான். அட்மிட்டே ஆகலை. பெட்டிஷன் ரெஜிஸ்ட்ராரே ஏற்றுக்க மறுத்துட்டார். ரெஃப்யூஸ் டு அக்செப்ட் த பெட்டிஷன். ஜட்ஜு கிட்ட போய் டிஸ்மிஸ் ஆகுதுன்ற பேச்சே இல்லை. ஜட்ஜு முன்னாலே பெட்டிஷன் போல, ஜட்ஜஸ் முன்னால் பெட்டிஷன் போல, ரெஜிஸ்ட்ராரே டிஸ்மிஸ் பண்ணிட்டார். அது ரெஜிஸ்ட்ராரே ரெஃப்யூஸ் பண்ணிட்டார், பெட்டிஷனை ஏற்றுக்க மறுத்துட்டார். 5 நாளில் இவங்க மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் நிற்கலாம். இது இந்த கவர்மெண்ட் எதை வேணால் செய்யும். மோடி 3வது ஜெயிச்சு வந்தாருன்னா இந்த அட்டூழியெல்லாம் மறுபடியும் நடக்கும். பட் இந்த விஷயத்தின் மூலம் பாஜக என்ன விரும்புது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. எக்ஸாக்ட் இன்டென்ட், நோக்கம் தெரிய வருது. ஆமாம், இது தெரிய வந்திருக்கு. அப்போ இதுவே அடிப்படையில் உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக, இப்போ நீங்கள் எதன் அடிப்படையில் நீங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்களோ, 10 வருஷத்துக்கு முன்னாடி எதை பேசி நீங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தீங்களோ, இன்றைக்கி அதே இதை நீங்கள் செய்யும் போது இது அப்புறம் நீங்கள் எதுக்கு அப்படின்ற ஒரு இடத்த நகருது. நீங்கள் ஏன் 10 வருஷம் நீங்கள் ஏன் வந்தீங்க, இப்போ நீங்கள் எதுக்கு அவங்களே இருந்துட்டு போகலாம் அப்படின்ற இடத்த தான் நிற்குது. இது அடிப்படையில் எலெக்ஷன் அரசியல் களத்தில் பாஜக என்ன விதமான ஒரு பின்னாடி உண்டாகும்? அதாவது இதை எதிர்கட்சிகள் எப்படி கொண்டு போகிறாங்கன்றதை பொறுத்து. இப்போ சுப்பிரமணிய சாமி ட்வீட் பண்ணியிருந்தார், பார்த்துருப்பீங்க. இவ்வளோ ஒரு மோசமான கவர்மெண்ட் கொள்ளை அடிக்கிறதுக்குன்னே நிற்குது, இந்த கவர்மெண்ட்டோட இன்டென்ட் என்னன்னு தெரியுதுன்னு அவங்க எம்பி சொல்கிறார், எக்ஸ்-எம்பி சொல்கிறார். மக்கள் மன்றத்தில் எதிர்கட்சிகள் இதை கொண்டு போய் நிறுத்தணும். நீ ஊழல்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் 122 லைசன்ஸை கேன்சல் பண்ணிச்சு. இன்றைக்கி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை ரெவ்யூ பண்ணணுன்ற நேர்மை கூட இல்லாமல் கிளாரிஃபிகேஷன்ற எண்ணத்தை போகிற நீ முகமூடி அணிஞ்சுக்கிட்டு, அது எல்லாத்தையும் விட முக்கியம் நீங்கள் சொன்னது மாதிரி உங்களுடைய இன்டென்ட். 2G வழக்கோட அடிப்படையே ஏலத்தில் விடாமல் முதலில் வருபவர்களுக்கே முன்னுரிமைன்றதுனால அட்டூழியம் கொள்ளை அடிச்சாங்கன்றது சார்ஜ் நிரூபிக்கப்படலை. அது வேற விஷயம். இன்னைக்கு அதே தப்ப நீ செய்யறன்னா நீ கொள்ளடிக்கிறதுக்கு தான் வர. நான் சொல்றேனே, ஒருவேளை மோடி 3வது ஜெயிச்சு வந்தா இந்த ஜட்ஜ்மெண்ட்டை சர்க்கமெண்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை செய்ய பார்ப்பாங்க. அடிப்படையில் ரெஜிஸ்ட்ரார் நிராகரிக்கப்படக்கூடிய விஷயம் இல்லை, ரெஜிஸ்ட்ரார் நிராகரிச்சாலும் இப்பயும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெஜிஸ்ட்ரார் ஏதாவது பெட்டிஷன் நிராகரிச்சிட்டாருன்னா 15 days பொறுத்து அவங்க, அல்லது 15 daysக்குள்ள அவங்க கோர்ட்டை மறுபடியும் ஜட்ஜுக்கிட்ட மென்ஷன் பண்ணி இந்த வழக்கை விசாரணைக்கு கொண்டு வரலாம். ரெவ்யூ பெட்டிஷனாக இல்லாமல் கிளாரிஃபிகேஷன் பெட்டிஷனாக கொண்டு வர வாய்ப்பு இருக்குன்னு அவங்க நம்பினாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரார் மறுத்தாருனாலும் கோர்ட்டில் கவர்மெண்ட்டு நீங்கள் ஜட்ஜுக்கிட்ட மென்ஷன் பண்ணி, சீஃப் ஜஸ்டிஸ்ட்டை மென்ஷன் பண்ணி கொண்டு வரலாம். அந்த வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷனுக்கு முன்னால் எதுவும் செய்ய மாட்டானுங்க, கெட்ட பேருன்ட்டு. ஆனால் இப்போவே அந்த பெட்டிஷன் எதுக்கு போனால், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப நீங்கள் வந்ததுக்கப்புறம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன் இப்போவே போட்டு ஒரு கல்லடிச்சு பார்க்குறது, வந்தா மேலே போனால் டேஷ், அவ்வளோதான். எதுக்கு எதிர்கட்சிகள் உங்களை வசப்படுவாங்களே, இப்போ வசப்படுறாங்க. அதை பற்றி கவலை இல்லை. நான் தான் உலகத்திலேயே உத்தம, நான் சாசுவதன் நம்புகிற ஒரு கூட்டம் இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கு. நான் தான் உலகத்திலே உத்தம, நான் தான் சாஸ்வதம். சும்மா 4ஆம் தேதி கவுண்டிங்லாம் சும்மா பேருக்கு தான், டன் டீல். நான் ஜெயிச்சிட்டேன், ஏற்கனவே 300 சீட் ஜெயிச்சிட்டேன், 320 சீட் ஜெயிச்சிட்டேன். அதனால் நீ எதுவும் கவலைப்படாத, நான் வச்சதான் சட்டம், முன்னால் ஆனது நிற்பார். மக்களுக்கு போய் இதை பேசி, அவனுக்காவது புரியுமா, 2Gனா புரியுமா, ரெவ்யூனா புரியுமா, கிளாரிஃபிகேஷனா புரியுமா, என்ன புரிய போது போய் பேசிட்டா போகிறான். பிஆரி நீ பேசுனா அதான் இருக்கான் முஸ்லீமு. இந்துக்கள் தாலி, பாகிஸ்தானுக்கு ராகுல் காந்தியை பிடிக்கும், உன் வீட்டில் போந்து உன் வீட்டை திருடிடுவான், காரை திருடிடுவான், இதை பறிச்சிடுவான், அதை பறிச்சிடுவான். ஏங்க தாலி அறுப்பான்னு பேசக்கூடிய ஒரு பிரதம மந்திரி நீங்கள் எங்கேயாவது பேசுறீங்களா? இந்து பெண்களே, இந்து தாய்மார்களே உங்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸ்க்கு கொடுத்துருவாங்கன்னு பேசினா ஏதாவது ஒரு பிரதம மந்திரி இது வரைக்கும் இந்தியா பார்த்துருக்காங்க? நினைச்சு பார்க்கக்கூடிய ஸ்பீச்சாங்க. அவங்க அளவுகோல்கள் படிய பாஜக மோடியின் அளவுகோல்கள் படி பார்த்தாலே இந்த மாதிரியான ஒரு மோசமான பேச்சு இருந்ததே இல்லையேங்க. அப்ப இந்த எல்லைக்கு போனவங்க எதை வேணா செய்வாங்க. இது ஒன்றும் தப்பான பேச்சு இல்லை சார். ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் மீது நடவடிக்கை எடுக்கல, ஆனா கேசர் மேல நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அவர் ரஞ்சித் சுர்ஜேவாலா மேல நடவடிக்கை, மோடின்ற பேர் கூட போடாம நட்டாக்கு நோட்டீஸ் அனுப்புறான். அவ்வளவு தைரியசாலியா இருக்கான். பாஜக கட்சிக்கு தான் அனுப்பிச்சாங்க, மோடிக்கு அனுப்பல. அதான் நான் சொல்றேன், வரேன் மற்றவங்களுக்கு எல்லாம் இண்டிவிஜுவலா அனுப்புற எலெக்ஷன் கமிஷன் மோடி விஷயத்துல நட்டாக்கு தானே அனுப்புறான். மோடின்ற பேரே அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்ல இல்லையே. இந்த எலெக்ஷன் கமிஷன் பார்த்தா கோர்ட் ரொம்ப நம்பிக்கையான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் அவ்வளவுதான். இதுதான் அவங்க ஜனநாயகம். ஏதாவது ஒரு இடத்துல நம்பி தானே ஆகணும். அதுக்கு இந்த எலெக்ஷனை கமிஷனை கலைச்சிட முடியும். இதுதான் உங்க தலை எழுத்து. இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்க ஃபைட் பண்றீங்க. இந்த சிஸ்டத்துக்குள்ளதான் நீங்க ஃபைட் பண்றீங்க.
ஆகவே இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல நடந்தது வந்து ஜட்ஜஸ் முன்னால வரல, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஜட்ஜஸ் முன்னால வரல, ரெஜிஸ்ட்ரார் ஃபைலிங் ஸ்டேஜ்லேயே டிஸ்மிஸ் பண்றாரு, ரெஃப்யூஸ் பண்றாரு. ஏன்னா பம்புறான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெவ்யூ பெட்டிஷனை கிளாரிஃபிகேஷன் கொண்டு வரான். எவ்வளோ ஆணவம், எவ்வளோ திமுரு, எவ்வளோ மோசடி புத்தி இது. தம் பாக்கெட்ல இருக்கணும்னு விரும்புறாரு மோடி. சுப்ரீம் கோர்ட் தம் பாக்கெட்ல இருக்கணும்னு விரும்புறாரு. எவ்வளோ கேடுகட்ட காரியங்க இது. 12 வருஷத்துக்கு மேலே போட்ட ஜட்ஜ்மெண்ட் அது ரெவ்யூ போல. காங்கிரஸ் கவர்மெண்ட் ரெவ்யூ வாபஸ் வாங்கிடுச்சு. இந்த 10 வருஷம் இவன் ரெவ்யூ போயிருக்கணும்ல, இவன் போல. இன்னைக்கு 11th ஹவர்ல எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது போய் நீ கிளாரிஃபிகேஷன் கேட்குற, எதுக்கு? அவனுக்கு தூக்கி ஏர்டெல்ல கொடுக்கறதுக்கு. எல்லா கார்பரேட்டும் தப்பிச்சிட்டான்ல, அரசியல்வாதி தானே ஜெயிலுக்கு போனான், அதிகாரி தானே ஜெயிலுக்கு போனான். ஏர்டெல் தப்பிச்சிட்டான்ல, ஏர்டெல் ஓனர் தப்பிச்சிட்டான்ல, அனில் அம்பானி தப்பிச்சிட்டார்ல, கார்பரேட்ஸ் தப்பிச்சிட்டானுங்களே, அவனுங்களை தானே ஜெயிலில் போட்டு நுங்க எடுத்துருக்கணும். இப்போ இந்த விஷயத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட பொலிட்டிக்கல் ரீதியாக ஒரு பின்னடைவு சந்திச்சு காங்கிரஸும் திமுகவும் பேச வேண்டிய அளவுக்கு இப்போ ஏன் பேசாம இல்லை இருக்கு? பேசுறாங்க, அது மக்கள் மத்தியில் எந்த லெவலுக்கு எடுப்படும். ஏன்னா நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா மோடி முஸ்லீம்ன்றவாரு, தாலி அறுத்துருவான்வாரு, ஊட பிடிக்கணுவான்வாரு, பாகிஸ்தான் வந்துச்சுன்னுவாரு. தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு. இப்போ அது திமுக கொஞ்சம் இன்னும் போல்டா பேசலாம்ல, ஏன்னா இது அவங்களுக்கு ஒரு பெரிய அன்றைக்கு 10 அதை வருஷம் வந்து திமுக வந்து பிரச்சாரத்துக்கு தன்னுடைய 19ஆம் தேதியோட பிரச்சாரம் முடிஞ்சதுன்னு திமுக இன்னைக்கு அமைதியா இருக்குது. திமுக பிரச்சாரத்துக்கு போகணும். தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் திமுக பிரச்சாரத்துக்கு போய் இதெல்லாம் பேசணும். மோடி வீழ்த்த இந்தியா கூட்டணி உருவாக்கின முக்கிய ரோல் வந்து ஸ்டாலினோடது. ஆமா, அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் பேஸ் எலெக்ஷன் முடிஞ்சவரும் அவர் அமைதி ஆயிட்டார், ஓய்வு பெற போயிட்டு வந்துட்டோம், தப்பு இல்லை. அடுத்த ஃபேஸுக்காக ஒரு எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்துக்கு மோடி இவர் ஸ்டாலின் போகணும் இல்லை, அதுவும் 2G எல்லாம் கலப்பும் போது நீ போகணும் இல்லை, நீங்கள் போகணும் இல்லை. தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் இந்தியா அலையன்ஸ் நல்லா அழகாக கேட்டீங்க. இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்தில் ஸ்டாலினுக்கு முக்கிய பங்கு இருக்கு. அப்போ ஏக இந்தியாவில் பிரச்சாரத்துக்கு ஏன் ஸ்டாலின் போக மாட்டேன்னு என்கிறார்? திமுக இதை பத்தி பேசும்பொழுது வந்து எங்களுக்கு அழைப்பு வரல அப்படிங்கிற மாதிரி. என்ன அழைப்பு உங்களுக்கு? உங்க வீட்டு கல்யாணத்துக்கு உங்களுக்கு அழைப்பாங்களா? ஐயா நீங்க தான் இந்தியா அலையன்ஸ். இந்தியா அலையன்ஸ்னால நீங்க தான் ஐயா, உங்களுக்கு எதுக்கு அழைப்பு? நீங்க போகணும்யா. யார் உங்களை தட்டில் வச்சு வெத்தலை பார்க்க வச்சு அழைப்பாங்களா? போய் பேசுங்க, இந்த ஊழல் எல்லாம் பேசுங்க, 2G பத்தி பேசுங்க. நாங்கள் எங்க மேல பழி சுமத்துறாங்க, கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தது, 122 லைசன்ஸ் கேன்சல் ஆச்சு, ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் பேசிஸ் கிடையாது, இனிமேல் ஏலத்தில் தான் கொடுக்கணும், நாங்கள் முதலில் வருபவர்களுக்கு முன்னுரிமைன்றது கிடையாது, இனிமேல் தேர்தல் ஏலத்தில் தான் இது ஆப்ஷன் பண்ணணும் ஸ்பெக்ட்ரம்னாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மோடி கவர்மெண்ட்டு மோசடியாக அந்த தீர்ப்பையை மறுபரிசீலனை பண்ணணும் நேரடியாக கேட்காம மறைமுகமாக போய் கோர்ட்டில் நிற்கிறாங்க. இந்தியாவோட வளங்களை மோடி கவர்மெண்ட் சூறையாடுது. நீங்கள் கேளுங்களேன், நீங்கள் தானே இந்தியா அலையன்ஸோட சூத்திரதாரி. எதற்காக மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகாமல் இருக்கிறார்? சில இப்படி ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க. திமுக வந்து பாஜக எதிர்ப்போ மோடி எதிர்ப்போ தமிழ்நாட்டு அளவில் வச்சுக்கோங்க, இந்திய அளவில் வந்து மோடி வந்து வேற மாதிரி டீல் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி விஷயத்தை முன் வைக்கிறாங்க. அதை யார் வைக்கிறா? சிலர் அப்படி ஒரு சில கருத்துக்கள் முன் வைக்கிறார். யார் வைக்கிறா? சில அரசியல் விமர்சகர்கள் அப்படி சொல்றாங்க. அது வந்து என்ன விஷயத்துக்கு அதுக்காக பயந்துட்டு தான் திமுக போகாம இருக்குன்றாங்களா? அதனால வந்து திமுக அது உண்மையா இருந்ததுன்னா அது அவலமானது. நான் அப்படி நம்பல, எனக்கு தெரியல. ஓகே, எனக்கு தெரியல, நான் எந்த உள்நோக்கமும் கற்பிக்க விரும்பல. ஆனா ஒரு பிரஜையா நான் கேட்க விரும்புறது, இந்தியா, நீங்க அழகா சொன்னீங்க, இந்தியா கூட்டணியோட உருவாக்கத்துல மு.க. ஸ்டாலினின் பங்கு வந்து மிகப்பெரிய பங்கு. அவர் ஒரு முக்கியமான ஒரு சூத்திரதாரியாக தான் இருந்தார். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே நமக்கு தேர்தல் முடிஞ்சிடுச்சு. ஒரு அட்வான்டேஜ் இருக்குது உங்களுக்கு. நமக்கு 3வது 4வது கட்டம் இருந்தால் கூட அவருக்கு வேலை தமிழ்நாட்டில் இருக்குலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லேயே முடிஞ்சிடுச்சு. இன்னும் 6 கட்டம் இருக்குது. 2 கட்டம் முடிஞ்சிச்சு, 3வது கட்டம் வரப்போகுது 7ஆம் தேதி. ஏன் வந்து கரெக்டாக என்ன 1 மந்த் இருக்குது, ஜூன் 1ஆம் தேதி ஃபைனல் ஃபேஸ் மோடியோட வாரணாசியில் நடக்குது. கிட்டத்தட்ட 350 தொகுதியில் 191 தொகுதிக்கு தான் தேர்தல் நடந்திருக்கு. 352 தொகுதிக்கு நடக்கணும் இன்னமும். தமிழ்நாட்டுக்கு வெளியே இந்தியா கூட்டணியை ஆதரித்து தேர்தல் பிரச்சாரத்திற்கு மு.க. ஸ்டாலின் போவாரா? அல்லது அவரால் போக முடியவில்லை, பணிச்சுமைகள் காரணமாக அவரால் போக முடியவில்லை என்றால் உதயநிதி ஸ்டாலின் போவாரா? 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போகணும். இல்ல முக்கியஸ்தர்கள் யாராவது போவாங்களா? முக்கியஸ்தர்கள் திமுக முக்கியமான நபர்கள் வந்து ஹிந்தி தெரிஞ்சவங்க, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க உள்ள இருக்க தான் செய்வாங்க. நிச்சயமா பிரச்சாரத்துக்கு அவங்க போவாங்களா? அவங்கெல்லாம் போனால் கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது போதுமானதல்ல. கண்டிப்பாக முதலமைச்சரோ உதயநிதியோ கண்டிப்பாக பிரச்சாரத்திற்கு போயாக வேண்டும். ஏன் இதை பற்றி யாரும் பேச மாட்டேன்றாங்க? இந்தியா அலையன்ஸில் அன்பு ரொம்ப அழகாக ஒரு பாயிண்ட் சொன்னீங்க. இந்தியா அலையன்ஸோட உருவாக்கத்தில் ஸ்டாலினோட பங்கு முக்கியமானது. ஸ்டாலினுக்கு வந்து அவர் வந்து பிரதம மந்திரி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா சில பேர் பேசுகிறாங்க. பிரச்சாரத்திற்கு அவர் ஏன் தமிழ்நாட்டுக்கு வெளியே வட இந்தியாவில் போக மறுக்கிறார்? ஏன் போக அந்த ஐடியா அவங்களுக்கு இருக்கா இல்லையா? அப்படி இருக்குன்னா அவங்க சொல்லணும். மோடி வீழ்த்துவதற்கான போருக்கு தமிழ்நாட்டு அளவில் மட்டும் கிடையாது, இந்திய அளவில் ஏக இந்தியாவுக்குமான போர் இது. இப்போ மோடி எதிர்ப்பை தமிழ்நாட்டுக்குள்ளேயே சுருக்கிக் கொள்ள திமுக விரும்புகிறதா? ஏன் நீங்கள் நாடு தழுவிய அளவில் பிரச்சாரத்திற்கு போக மறுக்கிறீர்கள்?
ஒருவேளை அதுக்கான காரணம் சனாதன தர்ம விஷயம் உங்களுக்கு எதாவது திரும்பிடும், இந்தியா கூட்டணி எதிராக திரும்ப அங்க போய் அப்படின்ற நீங்க விஷயம் சனாதனத்தை பத்தி பேசாதீங்க, மோடியை பத்தி பேசுங்க. சனாதனம் திரும்புதுன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படின்னா அந்த காரணத்தை சொல்லுங்க. ஏன் போகாம இருக்கீங்கன்னா காரணத்தை சொல்லுங்க. சனாதனம் காரணம்னா சனாதனம் காரணம்னு சொல்லுங்க. ஆனா ஆழ்ந்த மௌனம் இதற்கான பதில் ஆகாது. இந்தியா அலையன்ஸ் உருவாவதில் மு.க. ஸ்டாலினின் பங்கு மிகப்பெரியது, நீங்க அழகா சொன்னீங்க. அப்படி இருக்கும்போது அவர் கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு வெளியே, குறிப்பாக வட இந்தியாவில் பிரச்சாரத்திற்கு போக வேண்டும். அவரால் போக முடியவில்லை என்றால் பணிச்சுமை காரணமாக உதயநிதி ஸ்டாலின் கண்டிப்பாக போக வேண்டும். 2 பேர்ல யாராவது ஒருத்தர் போய் தான் ஆகணும். இல்ல 2 பேருக்குமே முடியலன்னா கண்டிப்பா திமுக இருந்து யாராவது போய் ஆகணும். யார் போனாலும் அட்லீஸ்ட் சிஎம்ஓ உதயநிதியோ போய் தான் ஆகணும். முடியலையா அட்லீஸ்ட் யாராவது போங்க. ஆனா நீங்க இதுல இருந்து ஒதுங்கி இருக்க முடியாது. இன்னொரு முக்கியமான விஷயம், இவ்வளோ பெத்த பேச்சுன்னு தெலுங்குல இவ்வளோ பேசிட்டு ஏன் இந்தியா அலையன்ஸால காமன் மினிமம் ப்ரோக்ராமை கொண்டு வர, பொது தேர்தல் அறிக்கை, காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவை ஏன் வெளியிட முடியல? எல்லா டீட்டெயில்ஸுக்கும் தேவையில்லை, ஒரு குட்டி அறிக்கை, ஜஸ்ட் ஒரு 10 பக்க அறிக்கை, ஒரு பக்கத்தில் ஒரு அஷூரன்ஸ் போல்டு லெட்டர்ல. காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ இல்லாம இந்தியா அலையன்ஸ் எப்படி மோடியை வீழ்த்த முடியும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இல்லை. தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மோடியை வீழ்த்துறதுன்றது இட் இஸ் நாட் அன் எண்ட் இன் இட் செல்ஃப். மோடியை வீழ்த்துறதுன்றது அதன் அளவிலேயே முடிந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா அகெயின் இந்திரா காந்தியை தோக்கடிச்சது ஒரு தனிநபர், 3 மாசத்துல நார்மல்சி வந்துடுச்சு. இது ஒரு சித்தாந்தம். தே ஹேவ் அ ப்ராஜெக்ட் அண்ட் தே ஹேவ் அ வெரி வெரி வித்தின் கோட் வெரி பவர்ஃபுல் லீடர். அப்போ நீங்க ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் இல்லை, காமன் மேனிஃபெஸ்டோ இல்லாம எப்படி மக்களை சந்திப்பீங்க? கூட்டணி சர்க்கார் வந்ததுன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் வேணும், தேர்தலில் காமன் மேனிஃபெஸ்டோ வேணும். ஏன் காமன் மேனிஃபெஸ்டோவை திமுகவால் கொடுக்க முடியுது, இந்தியா அலையன்ஸால கொடுக்க முடியல? திமுக ஏன் தமிழ்நாட்டுக்கு வெளியில பிரச்சாரத்துக்கு போக மறுக்குது? 2 முக்கியமான கேள்வி முன் வச்சிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னும் 5 கட்ட 6 கட்ட தேர்தலாம் இருக்குது. அப்படின்னும் போது அனைத்து தலைவர்களும், இந்தியா கூட்டணி அனைத்து தலைவர்களும் ஒரு மேடையில் தோன்றக்கூடிய நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக குறிப்பிடுறாங்க. பட் எப்படி சொல்றாங்க? வரக்கூடிய காலகட்டத்தில் இந்திய கூட்டணி அனைத்து தலைவர்களும் ஒரு மேடையில் கூடி பிரச்சாரத்தை முன்னெடுப்பாங்க அப்படின்னு சொல்லி, நான் அடுத்தது 5 கட்டத்துக்குலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்புல செய்திகள் சொல்றாங்க. நடந்தா நல்லதுதான். ஆனா அது வெறும் ஒரு நிகழ்ச்சியா, சும்மா டோக்கனிசம்னுவாங்க, ஒரு குறியீட்டு அளவுல ஒரு சடங்கா இருந்ததுன்னா அதுல பிரயோஜனம் கிடையாது. பிரச்சாரத்துக்கு இந்த தலைவர்கள் போகணும் இல்ல. இப்ப தேர்தலை சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் இருக்க தலைவர்களுக்கு வேலை அதிகமா இருக்கும். தேர்தல் முடிஞ்ச மாநிலங்கள்ல இருந்து இந்த தலைவர்கள் போகலாமே. அப்படி போறதுக்கு அவங்களுக்கு திமுக திட்டம் இருக்குன்னா அவங்க வெளிப்படுத்தணும், ஊடகங்கள் அந்த கேள்வியை எழுப்பணும். சும்மா மோடியை திட்டிக்கிட்டு திமுக பிஜேபி விமர்சனம் பண்ணிக்கின்னு திமுகவை பாராட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் இந்தியா அலையன்ஸை புகழ்ந்து பேசிக்கிட்டு காங்கிரஸை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இதெல்லாம் இது பத்தாது. ஆன் இஷ்யூஸ் யூ ஷுட் பின் டவுன். 2 விஷயம் சார். ஒன்று, காமன் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இந்தியா அலையன்ஸோட பொது தேர்தல் அறிக்கை வருமா வராதா? நம்பர் 2, திமுக நம்ம தமிழ்நாடுன்றதால கேட்குறோம், ப்ளஸ் இந்தியா அலையன்ஸ் உள்ள அவருக்கு முக்கிய பங்கு இருந்ததுன்றதுனால கேட்குறோம், ஸ்டாலின் பிரச்சாரத்திற்கு வெளியே போவாரா, தமிழகத்தை விட்டு வட மாநிலங்களுக்கு போவாரா? சம்மந்தப்பட்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இந்த ஒற்றுமை என்பது ஏதோ சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோடையோ இல்லை சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமலேயோ போகிறதாலேயோ நீங்கள் நாங்கள் இந்தியா அலையன்ஸ்குள்ளேயே இருக்கோன்னு மம்தா பானர்ஜி சொல்கிறாங்க. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் அவங்க தனியாக நிற்கிறாங்க. அந்த கட்சியே வெஸ்ட் பெங்கால் கட்சி. வெஸ்ட் பெங்காலில் நீ கூட்டணி இல்லாமல், இந்தியா அலையன்ஸ் இல்லாமல் தனியாக நின்றுட்டு நான் இந்தியா அலையன்ஸில் இருக்கேன்னா இது என்ன கேலி கூத்து? இது நடக்குது. காமன் மேனிஃபெஸ்டோ போட முடியல, அவர் மக்கள் எப்படி உங்களை நம்புவாங்க? இது நெகட்டிவாக பேசுகிறத நினைக்க வேணாம். ஆட்சி மாற்றம் வரும் அன்பு, அது இந்திய மக்களுக்கும் பிஜேபிக்குமான போராட்டம். அதனால் ஆட்சி மாற்றம் வரும், இந்த எதிர்கட்சிகளால் மீறி வராது. அப்படி ஆட்சி மாற்றம் வரணும்னு இருந்ததுன்னா அழகாக இங்கிலீஷில் ஒரு சொல்லாடல் உண்டு, வித் யூ வித்தவுட் யூ இன்ஸ்பைட் ஆஃப் யூ. வித் யூ உன்னை வைத்துக்கொண்டு, வித்தவுட் யூ நீ இல்லாமல், இன்ஸ்பைட் ஆஃப் யூ உன்னையும் மீறி. ஒருவேளை இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வரணும்னு தலைவிதி இருந்ததுன்னா அது வித் இந்தியா அலையன்ஸ், வித்தவுட் இந்தியா அலையன்ஸ், ஆர் இன்ஸ்பைட் ஆஃப் இந்தியா அலையன்ஸ், அப்படி தான் வரும். ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கீங்க. இந்திய கூட்டணி நோக்கி வலிமையான 2 கேள்வியை முன் வச்சிருக்கீங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கான பதில் கிடைக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்தமைக்கு மிக்க நன்றி.